அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து கார மீன் மஞ்சப்பால் நல்லா பார்த்து கவனம் பண்ணிக்கிறங்க. கழுவி உப்பு போட்டு பரட்டி வச்சிட்டோம். இதில் வந்து புளி ஊற்ற மாட்டோம். புளி போடக்கூடாது, மஞ்சப்பால் இது. இதில் பூண்டை வந்து தட்டிக்குவோம். மணிரையும் இது நல்லெண்ணெய் பார்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றுறோமா, அது வந்து கல்லெண்ணெய் ஊற்று கொஞ்சம், அதையும் போடு. எண்ணெய் காயவும் இந்த பாருங்க சோம்பும் அதில் வெந்தயமும் கலந்து வச்சுருக்கேன். நல்லா குளிர்ச்சி, வெந்தயம் நல்லாயிருக்கும் வயிற்றுக்கு. இது வந்து குடலை வந்து சரி பண்ணும், நல்ல வாசமாக இருக்கும் சாப்பாட்டுக்கு. நல்லா இவ்வளவு இதாக வெங்காயம், சின்ன வெங்காயமும் கருவேப்பிலை, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, மல்லித்தலை 4 அரைச்சிருக்கு பாருங்கள் மிக்சியில். அதை இப்போ ஊற்றுவோம். நல்லா பிள்ளைகளுக்கெல்லாம் இதை வந்து கார மீனை பிச்சு பிச்சு கொடுங்க. முள் இல்லாமல் மேலே உள்ள முதவை நைஸாக எடுத்து அதுகளுக்கு ஊட்டி விடுங்க. நல்லது, உமேக்கா சத்து இருக்குது, கால்சியம் இருக்குது, எல்லாம் இருக்குது. நான் ஊற்றுறேன். இல்லை அது மஞ்சத்தூள். இதில் வந்து மஞ்சப்பொடி தான் மெயினானது. மஞ்சத்தூளை போடு. போட்டியா? இது போடு, அதை போடு. இன்னும் ஒரு ஸ்பூன் போடு, இன்னொரு ஸ்பூன் போடு. அது மல்லித்தூள் இந்தியே சொல்லியிருக்கிறேன். மல்லித்தூள் மிளகாத்தூள் கலந்து அரைச்சது. ஊற்று. ரொம்ப ஒன்றும் தண்ணி ஊற்றுவோம். ஊற்று ஊற்று வேணும்ல. என்ன உப்பு போட்டுக்கோங்க. இந்த இருக்குது 4 பச்சை மிளகா 4 போடுறேன் பாருங்கள், போட்டுருங்க. சீரகத்தூள், சுத்த சீரகம், சோம்பு சேர்ந்துருக்கு அதுலேயும். ஆனால் இந்த இருக்குது மிளகுத்தூள். மிளகுத்தூள் போட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அப்புறம் மல்லித்தூள் பாருங்கள், மல்லித்தூள் ஒரு 3-4 ஸ்பூன் போடுங்க. இதுக்கு மல்லித்தூள்லாம். தேங்காய் பால் ஊற்றணும், அதனால தேங்காய் பால் எடுக்கப்போம். மஞ்சப்பால், மஞ்சள் அண்டு பால், அதுக்காக அந்த பால் ஊற்றணும். வயிற்றுக்கு நல்லது, சாப்பிட்டுக்குங்க. இதுக்கு போகிறேன். இந்த மீனை வந்து அடுக்குவேன் பாருங்கள். இது வந்து இந்த மாதிரி ஒரு மீன். இது வந்து குதிப்புக்காரம், இதுக்கு பேர் கொத்தமல்லி காரம். நல்லாயிருக்கும். சீரகத்தூளும் சோம்புத்தூளும் அரைச்சி வச்சுருப்பேன், அதை போடுறேன் இதில். சரியாக போச்சு. கொஞ்சோண்டு பச்சை தண்ணி தொளிக்கணும். இந்த இவ்வளவு கையில் அழிக்கிட்டு அது தொளிச்சா அந்த மீன் உடையாது. இந்த காரல் மீன் எந்த மீனுக்குமே கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க. பச்சை தண்ணியை கையில் அப்படியே இது பண்ணி மெதுவாக அப்படி தொளிச்சு விடுங்க. ஊற்றிடாதீங்க மடமடன்னு. இது வந்து பச்சை வெள்ளைப்பூடு இடித்து வச்சுருக்கேன் பாருங்கள், உரிச்சிட்டு பாருங்கள். ஆமாம், உடம்புக்கும் நல்லது, எல்லாத்துக்குமே நல்லது. தேங்காய் பாலை ஊற்றுறியா? ஊற்று ஊற்று ஊற்று. ஊற்றும் போது உப்பு கம்மியாகும். தேங்காய் பால் ஊற்றுறதுனால உப்பு பத்தாது, அதனால கொஞ்சோண்டு போட்டு